ஓம் ஸ்ரீ குருவே நமக. பாபாவின் உயர்ந்த பக்தர்களுள் ஒருவர் ஹரி சீதாராம் தீக்ஷிதர். காகா சாஹேப் என்னும் பெயரால் அறியப்படுபவர். 1909 வரை இவருக்கு சாயி என்ற பெயர் கூட தெரியாது. ஆனால் கடைசி 9 ஆண்டுகளில் பாபாவுக்கு மிகவும் நெருங்கிய உயர்ந்த பக்தியுள்ள ஒரு தொண்டரானார். அவர் எவ்விதம் சாயியிடம் வந்தடைந்தார் என்ற ஆச்சரியமூட்டும் நிகழ்வுகள் சிலவற்றை இங்கு காண்போம். காகா சாஹேப்பின் பல்கலைக்கழக படிப்பு முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நானா சாந்தோர்கர் இவர் கலெக்டராக உத்தியோகம் பார்ப்பவர். சாயியின் ஒரு உயர்ந்த பக்தர்களில் இவரும் ஒருவர். இவர் ஏற்கனவே பாபாவிடம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தீக்ஷிதரும் சாந்தோர்கரும் இளமை கால நண்பர்கள். இருவரும் பல வருடங்கள் கழித்து லோனாவாலாவில், அதாவது பம்பாய்க்கும் புனேவுக்கும் இடையே இருக்கும் ஒரு மலைவாசஸ்தலம், அந்த நகரில் சந்திக்கின்றனர். லண்டன் மாநகரத்தில் வசித்த காலத்தில் ஒரு பேருந்தில் ஏற முயன்றபோது பாதம் வழுக்கியதால் தீக்ஷிதருடைய காலில் ஊனம் ஏற்பட்டது. எத்தனையோ வைத்தியங்கள் செய்த பிறகும் அந்த ஊனம் குணமடையவில்லை. இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் இந்த சாந்தோர்கரும் ஹரி சீதாராம் தீக்ஷிதர் ஐயா அவர்கள் இருவரும் பல வருடங்கள் கழித்து சந்தித்ததால் தங்களுடைய சுகதுக்கங்களை பற்றி பரஸ்பரம் உரையாடினர். இந்த உரையாடலில் ஊனம் பற்றிய பேச்சு இயல்பாக எழுகிறது. தீக்ஷிதர் அவர்களின் கால் ஊனத்தை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அப்பொழுது நானாவுக்கு ஸ்ரீ சாயி பாபாவின் அற்புத சக்திகள் குறித்து நினைவுக்கு வந்தது. கால் ஊனம் முழுமையாக குணமாக வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரா? அப்படியானால் என் குருவை தரிசனம் செய்ய வாரும் என்று தீக்ஷிதரிடம் நானா சாந்தோர்கர் கூறுகிறார். பின்னர் நானா ஞானிகளின் சிரோன்மணியாகிய சாயியின் விருத்தாந்தத்தையும் விசேஷங்களையும் மகிமையையும் தீக்ஷிதருக்கு ஆனந்தத்துடன் எடுத்து சொன்னார். என் மனிதன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், 7 கடல் தாண்டி இருந்தாலும் சரி, காலில் நூல் கட்டப்பட்ட சிட்டுக்குருவியை இழுப்பது போல் அவனை உடனே என்னிடம் ஈர்த்து கொள்வேன். இவ்வாறே பாபா எப்பொழுதும் பேசினார். இதை தெளிவுபடுத்தும் வகையில் நானா மேலும் சொன்னார், நீர் பாபாவை சார்ந்தவராக இல்லாவிட்டால் உமக்கு அவரிடம் ஈர்ப்பு ஏற்படாது. நீர் அவருக்கு சொந்தமானவராக இல்லாவிடின் உமக்கு அவருடைய தரிசனம் கிடைக்காது. இதுவே பாபாவின் முக்கியமான இயல்பு அடையாளம். உம்முடைய தீர்மானத்தால் மாத்திரம் நீர் அங்கே போக முடியுமா என்ன? இந்த சாயி சாம்ராஜ்யத்தில் பாபாவினுடைய விருப்பம் இருந்தால் மாத்திரமே பக்தர்கள் தரிசனம் செய்து பேறு பெற முடியும். ஏற்கனவே நான் இதை நிறைய முறை கூறியிருக்கிறேன். மேலும் அவர் கூறுகிறார், இவ்வாறாக சாயியை பற்றிய வர்ணனையை கேட்ட தீக்ஷிதர் மனதினுள் பெரும் திருப்தியடைந்தார். அவர் நானாவிடம் சொன்னார், நான் பாபாவை தரிசனம் செய்ய வருகிறேன். என்னுடைய கால் என்ன பெரிய விஷயம்? முழு உடலுமே நசிந்து போகக்கூடியது அன்றோ? என்னுடைய கால் ஊனம் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் உம் குருவை தரிசனம் செய்ய விரும்புவது அந்த பரமாத்ம முழுமுதற் பொருள், அதை அடைய வேண்டும். விலை மதிப்பில்லாத அந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஆகவே காலின் முடம் இப்படியே இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் என் மனதின் முடத்தை சரி செய்து சிறந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்றே நான் பிரார்த்தனை செய்வேன். எவ்வளவோ சிரமப்பட்டு உபாசனை செய்கிறேன், ஆயினும் மனம் நிச்சலமாகவில்லை. சிரமப்பட்டு சுவாதீனத்திற்கு கொண்டு வர முயல்கிறேன், ஆனால் அது எனக்கு தெரியாமல் தப்பியோடி விடுகிறது. மனதை அறவே நிக்கிரகம் செய்யும் முயற்சியில் எவ்வளவு உஷாராக இருந்தாலும் அது எப்பொழுதும் நழுவும் என்று சொல்ல முடியாது. மனம் அளவிலா ஆச்சரியமானது. ஆகையால் நானா
நான் மனப்பூர்வமாக உம் குருவை தரிசனம் செய்ய வருகிறேன். என் மனமுடத்தை நீக்க அவரிடம் பிரார்த்தனையும் செய்கிறேன். நசிந்து போகக்கூடிய சரீர சுகங்களை உதாசீனம் செய்து எவர் வீடின்பத்தை மிகுந்த விருப்பத்துடன் நாடுகிறாரோ அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் சாயி பெருமகிழ்வும் உற்சாகமும் காட்டுகிறார். இவ்வாறு சாந்தோர்கர், ஹரிசீதாராம் தீக்ஷிதர் இருவரும் பல்கலைக்கழக நண்பர்கள். நிறைய வருடங்களுக்கு பிறகு சந்தித்து கொண்டபோது நானா தீக்ஷிதருக்கு பாபாவின் பெருமைகளை எடுத்து கூறி சாயியிடம் வருமாறு கூறுகிறார். இந்த அவருடைய நிறைய அற்புதங்களை கேட்ட ஹரிசீதாராம் தீக்ஷிதர், காகா சாஹேப் என்று அழைக்கப்படும் பக்தர், பாபாவிடம் நான் வருகிறேன், எனக்கும் மிக ஆவலாக இருக்கிறது, அதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும், சீக்கிரமாக நான் வர விரும்புகிறேன் என்று கூறி இருவரும் இவ்வாறு உரையாடிவிட்டு பிறகு அவரவர் இடங்களுக்கு செல்கின்றனர். பிறகு அந்த நாள்களில் எல்லோராலும் பேசப்பட்ட ஒரே விஷயம் அங்கு நடக்கவிருந்த பம்பாய் மாகாண மேல் சட்டமன்ற தேர்தல். அதன் பொருட்டு இங்கும் அங்குமாய் பல இடங்களில் மக்கள் தேர்தல் வேளையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த காகா சாஹேப்பும் பொதுஜன ஆதரவை திரட்டி தாம் வெற்றியடைவதற்காக தம் நண்பர்களை சந்தித்து கொண்டிருந்தார். இந்த வேலை சம்பந்தமாக எதிர்பாராத விதமாக அகமத் நகரம் செல்கிறார். காகா சாஹேப் மிரீக்கர் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு நபர். அவர் இந்த தீக்ஷிதரின் நெருங்கிய நண்பர். ஆகவே தீக்ஷிதர் அவருடைய இல்லத்தில் தங்கினார். அதே சமயத்தில் அந்த அகமத் நகரிலேயே குதிரை கண்காட்சி ஒன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக பலதரப்பட்ட மக்கள் அங்கு வேலையில் மூழ்கியிருந்தனர். நிறைய ஊர்களிலிருந்து அங்கு வந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில் கோபர்கானின் மாமல்லத்தேரான பாலா சாஹேப் மிரீர்கர், இவர் பாபாவின் பக்தர் மட்டுமல்ல, நிறைய வருடங்களாக சாயியின் அணுக்கத்தில் இருக்கும் ஒரு தொண்டர். இந்த நிலையில் அங்கு பாலா சாஹேப் மிரீர்கரும் அந்த குதிரை கண்காட்சியை பார்ப்பதற்காக அகமத் நகருக்கு வருகிறார். சீரடியிலிருந்து அங்கு வருகிறார். அங்கே அவருக்கு ஒரு வீடும் இருக்கிறது. தீக்ஷிதர் எதற்காக வந்தாரோ அந்த காரியம் இனிதாக முடிவடைகிறது. நான் சீரடிக்கு போவதை ஏற்பாடு செய்வது எப்படி, யார் என்னை அழைத்து செல்வார் என்றெல்லாம் அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். இந்த ஹரிசீதாராம் தீக்ஷிதர் அவர்கள் தேர்தல் வேலையாக வருகிறார். அவருடைய நண்பர் இல்லத்தில் தங்கியிருக்கிறார். அந்த வேலையெல்லாம் முடிந்தவுடனே அவருடைய மனம் சீரடி செல்வதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அங்கு வந்த வேலை முடிந்தவுடனே அவருடைய பார்வை சீரடி செல்லும் மார்க்கத்தை நோக்கி திரும்பியது. பாபாவை தரிசனம் செய்யும் யோகம் பெறுவேனா என்ற சிந்தனையில் மூழ்கினார். யார் என்னுடன் பாபாவுக்கு அருகில் அழைத்து சென்று அவருடைய பாதங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்துவார் என்ற சிந்தனையில் தீக்ஷிதர் மன உளைச்சல் உற்றார். தேர்தல் சம்பந்தமான வேலை முடிந்தவுடன் தீக்ஷிதர் சீரடி பயணம் பற்றி விசாரப்பட்டு காகா சாஹேப் மிரீர்கரிடம் அதை பற்றி மரியாதையாக விசாரித்தார். இந்த நிலையில்தான் பாலா சாஹேப் மிரீர்கர் அங்கு குதிரை கண்காட்சியை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார். பாலா சாஹேப் மிரீர்கர் காகா சாஹேப் மிரீர்கரின் மகன். சீரடிக்கு தீக்ஷிதருடன் யாரை அனுப்புவது என்று இருவரும் பரஸ்பரம் ஆலோசனை செய்தனர். அவர்கள் இருவரில் ஒருவர் செல்ல முடிந்தால் வேறு துணை ஏதும் தேவைப்படாது. ஆகவே இருவரில் யார் செல்வது, அவர்களுக்கு இங்கு வேலை வேறு இருக்கிறது. ஆகவே இவ்வாறு இவர்கள் தீவிரமாக யோசித்த வண்ணம் இருக்கும் பொழுது, மனிதன் போடும் திட்டங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை, இறைவனின் திட்டங்களோ முற்றிலும் வேறு விதமானவை. தீக்ஷிதரின் சீரடி பயணத்திற்கு உதவுவதற்காக கற்பனை செய்ய முடியாத நிகழ்வு ஒன்று உருவாகியது. இங்கு இவ்விதமான மன உளைச்சல், அங்கு சீரடியில் வேறு விதமான அசைவு. பக்தனின் பேரார்வத்தை கண்ட சமர்த்த சாயி மனம் கனிந்தார். இவ்வாறு தீக்ஷிதர் சிந்தனை செய்தவாறு மன உளைச்சலுடன் அமர்ந்திருந்த போது எல்லா மக்களும் ஆச்சரியப்படும் வகையில் பாபாவின் செல்லப்பிள்ளையான மாதவராவ் அகமத் நகருக்கு சேர்ந்தார். எதற்காக வந்தார் என்றால், அகமத் நகரத்திலிருந்து மாதவராவின் மாமனார்
உன் மாமியாரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது, உடனே குடும்பத்துடன் கிளம்பி வரவும் என்று தந்தி மூலம் செய்தி அனுப்பியிருந்தார். தந்தி கிடைத்தவுடன் பயணத்திற்கு ஆயத்தமாகி பாபாவின் அனுமதியையும் பெற்றுக்கொண்டு மாதவராவும் மனைவியும் இருவருமாக சிதலி ரயில் நிலையத்திற்கு சென்றனர். 3 மணி ரயில் வண்டியை பிடித்து இருவரும் அகமத் நகருக்கு வந்து சேர்ந்தனர். குதிரை வண்டி வீட்டு வாசலில் வந்து நின்றது. இருவரும் கீழே இறங்கினர். இதற்கிடையே நானா சாஹிப் பான்ஸ்லேவும் ஆப்பா சாஹிப் கத்ரேவும் குதிரை கண்காட்சியை பார்ப்பதற்காக அதே சமயம் அவ்வழியாக செல்லும்படி நேரிட்டது. மாதவராவ் வண்டியிலிருந்து இறங்குவதை எதிர்பாராத விதமாக பார்த்த அவ்விருவரும் வியப்படைந்தனர். இவர்களும் இந்த ஹரி சீதாராம் தீக்ஷிதர் அவருடைய பக்கத்தில் தங்கியிருக்கும் நபர்கள். ஆகவே சீதாராம் அவர்கள் பாபாவை பார்ப்பதற்காக செல்வதற்கு ஆவலுடன் இருப்பதை அறிந்தவர்கள். ஆகவே இவர்கள் மனதில் பொங்கிய மகிழ்ச்சியை அவர்களால் அடக்க முடியவில்லை. சீரடியின் பட்வானான மாதவராவ் இங்கு வந்திருப்பது எவ்வளவு தெய்வீகமான செயல்! தீக்ஷிதரை சீரடிக்கு அழைத்து செல்ல இவரை விட சிறந்தவர் எவரும் உளரோ என்று அவர்கள் இருவரும் கூறினர். பிறகு அவர்கள் மாதவராவை கூவி அழைத்து சொன்னார்கள், காகா தீக்ஷிதர் என்ற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் மிரீக்கரின் வீட்டில் இருக்கிறார். பாபா செய்திருக்கும் அற்புதத்தை நீங்களே போய் பாருங்கள். தீக்ஷிதர் எங்களின் கிடைத்தற்கரிய நண்பர். நீங்களும் அவருக்கு அறிமுகம் செய்யப்படுவீர்கள். அவர் சீரடிக்கு செல்வதில் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார். உங்களுடைய வரவு அவருக்கு பெருமகிழ்ச்சியை அளிக்கும் என்று இவர்கள் இருவரும் கூறி சென்று விடுகின்றனர். பின்னர் இவர்கள் இருவரும் சென்று தீக்ஷிதரிடம் இந்த செய்தியை தெரிவிக்கின்றனர். உடனே தீக்ஷிதர் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவருடைய மன உளைச்சல் அகன்றது. இந்த சாமா மாதவராவ் அவர்கள் மாமனார் வீட்டிற்கு சென்று பிறகு தம் மாமியார் சுகமடைந்து விட்டதை அறிந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். பிறகு மிரீர்கர் அழைக்கிறார் என்ற செய்தி வருகிறது. மிரீர்கரின் அழைப்பிற்கு மரியாதை கொடுத்து வெயில் சிறிது குறைந்த பிறகு மாதவராவ் தீக்ஷிதரை சந்திக்க சென்றார். ஏனென்றால் அந்த பாலா சாஹேப் மிரீர்கர், காகா சாஹேப் மிரீர்கர் அவர்களின் வீட்டில்தானே ஹரி சீதாராம் தீக்ஷிதர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அங்கு செல்கிறார். இவ்வாறு அங்கு சென்று தீக்ஷிதர் அவர்களை சந்திக்கிறார். இது அவர்களுடைய முதல் சந்திப்பு. பாலா சாஹேப் ஒருவருக்கொருவரை அறிமுகப்படுத்துகிறார். இருவரும் இரவு 10 மணி ரயில் நிலையத்தில் சீரடிக்கு செல்வதென்று தெளிவாக தீர்மானம் செய்தனர். இவ்வாறு முடிவு செய்த பிறகு நடந்த அதிசயத்தை பாருங்கள். பாபாவின் படம் ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அது திரைசீலையால் மூடப்பட்டிருந்தது. அதை பாலா சாஹேப் விளக்குகிறார். அதாவது இந்த பாலா சாஹேப் அவர்களின் இல்லத்தில் ஹரி சீதாராம் தீக்ஷிதர் இருக்கிறார் அல்லவா, அங்கு பாபாவின் ஒரு மிக பெரிய படம். அது பாபாவின் புகைப்படம். மேகாவுக்கு சொந்தமானது. மேகா பாபாவை சங்கரனாகவே பாவித்து பரம பிரேமையுடன் வழிபட்டு வந்த ஈடு இணையற்ற பக்தர். அந்த படத்தின் கண்ணாடி உடைந்து போன காரணத்தால் சரி செய்வதற்காக சீரடியிலிருந்து அகமத் நகருக்கு பாலா சாஹேப் மிரீர்கரால் முன்னமே கொண்டு வரப்பட்டிருந்தது. அது பழுது பார்க்கப்பட்டு விட்டது. பிறகு அது இன்னும் இந்த மிரீர்கர் அவர்கள் சீரடி செல்வதற்கு சிறிது காலம் ஆகும். ஏனென்றால் அவருக்கு இங்கே இன்னும் சிறிது காலம் வேலை இருக்கிறது. ஆகவேதான் அவர் தீக்ஷிதரை அழைத்து செல்வதற்கும் யோசித்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் சாமா அங்கு வந்து சேர்ந்தார். ஆகவே அது பழுது பார்க்கப்பட்ட படம். தீக்ஷிதரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாற்போல் தோன்றியது. மிரீர்கரின் வீட்டு கூடத்தில் ஒரு துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. குதிரை கண்காட்சி முடிவடைந்த பின் பாலா சாஹேப் சீரடிக்கு திரும்ப சில நாட்கள் இருந்தன. ஆகவே தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு அப்படம் மாதவராவின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. படுதாவை விலக்கிய பின் படம் திறந்த நிலையிலேயே விடப்பட்டது. மிரீர்கர் மாதவராவிடம் படத்தை ஒப்படைத்து கொண்டே சொன்னார், சீரடி பரியந்தம் பாபாவின் துணையுடன் சுகமாக செல்வீராக. சர்வாங்க மனோகரமான அந்த புகைப்படத்தை பார்த்தவுடனே காகா சாஹேப் ஆனந்தம் நிரம்பியவரானார்.
நமஸ்காரம் செய்தபின் படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த நடக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்ததைப் போல் யாரிடம் செல்வேன் என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார். ஆனால் மாதவராவும் அங்கு வந்து பாபா அவருடைய உருவப்படமும் கூடவே இருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைகிறார் தீக்ஷிதர் அவர்கள். தீக்ஷிதர் ஐயா அவர்கள் யாரை தரிசனம் செய்ய துடித்து கொண்டிருந்தாரோ அவருடைய உருவப்படத்தை வழியிலேயே காண நேர்ந்த பாக்கியம் அவரை பெருமகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. இவ்வாறு இந்த படம் மேலும் இவருடைய இல்லத்திற்கு வர நேர்ந்ததும் தீக்ஷிதர் அங்கு வந்து சேர்ந்ததும் இதுவெல்லாம் சாயியின் திட்டமன்றோ? இவ்வாறு அவர்கள் இருவரும் அங்கு ரயில் நிலையத்திற்கு செல்கின்றனர். சீரடி செல்வதற்காக செல்லும் பொழுது 2ஆம் வகுப்பு பயணச்சீட்டு வாங்கி கொண்டு சென்றனர். ஆனால் 10 மணி அடித்தபோது அங்கு முழுவதுமாக கூட்டம். இவர்களுக்கு அந்த 2வது வகுப்பு பெட்டி முழுவதும் நிரம்பி காணப்பட்டது. ஆகவே இவர்கள் கிளம்பிய இடத்திற்கே திரும்பி இனி சென்றுவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு தீக்ஷிதருக்கு தெரிந்த ரயிலின் காவலர் ஒருவர் காணப்படுகிறார். ஆகவே தீக்ஷிதர் அவரிடம் போய் பேசும் பொழுது இவர்கள் இருவரையும் முதல் வகுப்பில் சௌகரியமாக பிரயாணம் செய்ய ஏற்பாடு செய்தார். இவ்வாறு வசதியாக முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்த பின் பாபாவை பற்றிய சம்பாஷணை அவர்களுடைய மனதில் தோன்றியவாறு பெருகி ஓடியது. மாதவராவ் அமுதினும் இனிய கதைகளை சொன்னார். காதைகளை கேட்டு தீக்ஷிதர் ஆனந்தமடைந்தார். இவ்வாறாக பிரயாணத்தின் போது பல சுகங்களை அனுபவித்ததால் காலம் மிக வேகமாக ஓடியது. ரயில் கோபர்காங் வந்து சேர்ந்தது. இருவரும் மகிழ்ச்சி நிரம்பியவர்களாக இறங்கினர். அப்பொழுது மேலும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ரயில் நிலையத்தில் நானா சாஹேப் சாந்தோர்கரை கண்ட தீக்ஷிதர் ஆனந்தத்தால் நிரம்பினார். ஏனெனில் நானா சாந்தோர்கர் தான் என் குருவை காண வாரும் என்று தீக்ஷிதருக்கு அழைப்பு விடுத்து பாபாவின் மகாத்மியத்தை எடுத்து கூறி ஆர்வத்தை உண்டு பண்ணியவர். எதிர்பாராத விதமாக அங்கு இறங்கும் பொழுது நானா அவர்களும் அங்கு நிற்கிறார். தீக்ஷிதரை கண்ட நானாவும் ஆனந்தத்தால் நிரம்பினார். இருவரும் சற்றும் எதிர்பாராத விதமாக சந்தித்தனர். சாந்தோர்கரும் பாபாவை தரிசனம் செய்வதற்காக சீரடிக்கு சென்று கொண்டிருந்தார். இவ்வாறு எதிர்பாராத இந்த யோகத்தால் மூவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். பின்னர் மூவரும் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு உரையாடி கொண்டே கிளம்பினர். வழியில் கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்தனர். இவ்வாறாக மூவரும் புனித சீரடிக்கு வந்து சேர்ந்தனர். பின்னர் சாயியை தரிசனம் செய்தபோது தீக்ஷிதரின் மனம் உருகியது. கண்கள் குளமாயின. சுயானந்த வெள்ளம் பெருகியது. சாயி ஸ்பஷ்டமாக, அதாவது தெளிவாக சொன்னார். நானும் உங்களை பார்க்க காத்து கொண்டிருந்தேன். உங்களை சந்திக்க மாதவராவ் அவர்களை அகமத் நகருக்கு அனுப்பினேன் என்று தீக்ஷிதர் அவர்களிடம் பாபா கூறுகிறார். இதை கேட்ட தீக்ஷிதரின் உடல் மயிர்கூச்செறிந்தது. கண்ணீர் பெருக்கால் தொண்டை அடைத்தது. மனதில் ஆனந்த அலைகள் பொங்கின. எல்லா அங்கங்களும் வியர்த்து கொட்டின. பாபா கூறுகிறார், இவருடைய ஆவலை இங்கிருந்து அந்தர்ஞானத்தால் அறிந்து சாமியாவை உங்களை அழைத்து வரவே நான் அங்கு அனுப்பினேன் என்று தீக்ஷிதர் ஐயா அவர்கள் பாபாவின் காலில் விழும்பொழுது கூறுகிறார். இவ்வாறு தேகம் கூக்குமாய் நடுங்கியது. மனம் சுயானந்தத்தில் மூழ்கியது. ஆனந்தத்தின் கணத்தை தாங்க முடியாமல் கண்கள் பாதி மூடிக்கொண்டன. இவ்வாறு தீக்ஷிதர் ஐயா அவர்களுடைய நிலைமை. மேலும் அவர் கூறுகிறார், இன்று நான் பார்வை பெற்ற பயனை அடைந்தேன் என்று சொல்லிக்கொண்டே தீக்ஷிதர் பாபாவின் பாதங்களை பற்றினார். அவருடைய மனம் பெரும்பாகியம் பெற்றதை உணர்ந்தது. அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு சிருஷ்டியில் சமானம் ஏதும் இல்லை. பல ஆண்டுகள் கடந்தன. சாயி பாதங்களின் மீது தவம் வளர்ந்தது. சாயியின் பூரணமான கிருபையை சம்பாதித்தார் தீக்ஷிதர் ஐயா அவர்கள். உடலை சேவைக்கு அர்ப்பணம் செய்தார். சேவையை சாங்கோபமாக, அதாவது முழுமையாக செய்வதற்காக சீரடியில் ஒரு ஆசிரமமும் கட்டினார்.
பல ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்து சாயியின் மகிமையை பரப்பினார். சாரம்சம் என்னவென்றால், சாயியை தரிசனம் செய்ய ஆசைப்படுபவரின் விருப்பம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். சாயி பக்தர் இளைப்பாறும் பூஞ்சோலை. பக்தர்களுக்கு பரமசுகத்தை அளிப்பவர். சந்திரனை நாடும் சகோர பறவைகள் ஏராளம். ஆனால் நட்சத்திரநாதனாகிய சந்திரன் ஒருவனே. அதுபோலவே ஓர் அன்னைக்கு பல மகன்கள் இருக்கலாம். ஆயினும் அவர்கள் அனைவருக்கும் அன்னை ஒருத்தியே. இவ்வாறு சாயி நம் அனைவருக்கும் அவர் ஒருவரே. எண்ணற்ற சாதக பறவைகள் மேகத்திற்காக ஏங்குகின்றன. ஆயினும் அத்தனை சாதக பறவைகளுக்கும் கிடைக்கக்கூடிய மேகம் ஒன்றே. அதுபோலவே அவருக்கு அநேக பக்தர்கள் உள்ளன. ஆயினும் தந்தையும் தாயும் ஆனவர் அவர் ஒருவரே. எவரெவர் சத்பாவத்துடன் இயல்பாக சரணடைகிறார்களோ அவரவர்களுடைய உள்ளத்தை ரட்சிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வேலையையும் வெற்றிகரமாக முடித்து வைக்கிறார். இதை மகாசமாதி அடைந்த பின்பும் இன்றளவும் செய்கிறார். அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மேலும் இவ்வுலகில் எந்தெந்த பிராணிகள் உயிருடன் இருக்கின்றனவோ அவை அனைத்திற்கும் மரண முடிவை உண்டாக்கும். ஆயினும் சாயி தீக்ஷிதருக்கு அபயம் அளித்தார். உம்மை நான் ஒரு ஆகாய விமானத்தில் அழைத்து செல்கிறேன் என்று கூறினார். சாயி எவ்விதமாக வாக்களித்தாரோ அவ்விதமாகவே தீக்ஷிதரின் அந்தம் முடிவு ஏற்பட்டது. சாயியின் குணநலன்களை பாடிக்கொண்டே தீக்ஷிதர் உயிர் நீத்தார். இதை நான் என்னுடைய கண்களாலே பார்த்தேன் என்கின்றார் இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் ஆசிரியர் ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள். அதாவது இந்த கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள், அவரும் தீக்ஷிதர் ஐயா அவரும் இருவரும் ஒரு ரயில் வண்டியில் அமர்ந்து சமர்த்த சாயியின் பெருமைகளை பரஸ்பரம் பேசிக்கொண்டே பயணம் செய்து கொண்டிருந்த போதே யாரோ அவரை சற்றென்று ஒரு ஆகாய விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றது போல் தோன்றியது. சரியான சந்தர்ப்பத்தை சற்றென்று பற்றி பயன்படுத்தி கொண்டு தம்முடைய தலையை என் தோளின் மேல் சாய்த்தவாறு எதிர்பாராத விதமாக ஆகாய விமானத்தில் ஏறி தீக்ஷிதர் எல்லையற்ற சுகத்தை அடைந்தார். முக்கவோ முணங்கவோ இல்லை. தொண்டையில் கர்பூர் என இழுக்கவும் இல்லை. வலியேதும் இல்லை. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பேசிக்கொண்டிருந்தவரின் உடல் அசைவற்று போயிற்று. இவ்விதமாக மனிதர்கள் வாழும் இப்பூமியை உதறிவிட்டு நிஜமான ரூபமும் நிஜமான ஜோதியும் கிடைத்த காரணத்தால் ஆகாய மார்க்கத்தில் சென்று பரஞ்சோதியுடன் இரண்டர கலந்து விட்டார். உயிர் பிரியும் தருவாயில் சாயிபாத தியானத்தில் லயித்திருந்ததால் அவருடைய தேகாபிமானம் முழுவதுமாக துறக்கப்பட்டது. மனம் ஒருமைப்பட்ட நிலையில் தேகத்தை பூரணமாக ஸ்ரீ சாயிநாதருக்கு அர்ப்பணம் செய்தார். இவ்வாறு 1926ஆம் ஆண்டு ஆனி மாதத்து தேய்பிரை ஏகாதசி நாளன்று இந்த கர்ம பூமியை விடுத்து பிரம்மபதம் அடைந்தார் தீக்ஷிதர் ஐயா அவர்கள். இவ்வாறு ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறார். அவர் மரணமடைந்தார் என்றோ ஆகாய விமானத்தில் ஏறி சென்றார் என்றோ சொல்லலாம். ஆனால் அவர் சாயி பாதங்களில் இரண்டர கலந்து விட்டார். இதை சாயி பக்தர்கள் அனைவரும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்வர். இம்மாதிரியான உபகாரத்திற்கு கைமாறு செய்துவிட முடியும் என்று நினைப்பவர்கள் பக்தியே இல்லாதவர்கள். ஏனெனில் இந்த கடனை கண்ணுக்கு தெரியும் எப்பொருளை கொடுத்தும் கனவிலும் அடைக்க முடியாது. ஆக அனன்யமானதும் பூரணமானதுமான சிரத்தையுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சத்குருவின் பாதங்களில் தலையை சாய்த்து அவர் செய்த அருட்செயல்களை மனதில் இருத்தி அவரை வழிபடுவோமாக. குரு செய்த அருட்செயல்களை இடையறாது நினைவில் கொள்வதே சிஷ்யனுக்கு அணிகலன். கைமாறு செய்ய முயலும் சிஷ்யர்கள் தங்களுடைய சுகத்தை இழப்பர். இவ்வாறு ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தின் 51வது அத்தியாயத்தில் 3 பக்தர்களின் விருத்தாந்தங்கள் என்ற பெயர் கொண்ட அத்தியாயம். இதில் தீக்ஷிதர் ஐயா அவர்களின் காதையை கண்டோம். பிறகு மற்ற விவரங்களை அடுத்த காணொளியில் காண்போம். குருபாதமே கதி.